உங்களுடன் ஸ்டாலின் பெயரில் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். நிச்சயமாக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த அனுமதிக்க கோரி தமிழ்நாடு அரசுடைய பொதுத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி அரசு திட்டங்களின் பெயர்களில் வாழும் ஆளுமைகளின் பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும், திட்டம் தொடர்பான விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் கட்சியுடைய கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நாளை துவங்கப்பட உள்ள நிலையில் இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி தமிழக அரசு தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவித்தனர். இதை தொடர்ச்சியாக மனு என்பது இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி பொதுத்துறை செயலாளர் தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் மாநில முதலமைச்சர் என்பவர் அரசியல் சாசன அதிகாரி என்பதால் அரசியல் ஆளுமை என அவரை கருத முடியாது என்றும், முன்னாள் முதல்வர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்த கடந்த 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவில் தடை விதிக்கவில்லை என்று தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்துடைய அனைத்து பகுதிகளிலும் நாளை 1256 மருத்துவ முகாம்கள் நடத்துவது தொடர்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் கடந்த ஜூன் மாதமே அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணிகள் என்பது நடைபெற்றிருந்தது. திடீரென்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அதனை மாற்றியமைக்க பல வார காலங்களாகும். இது பெரிய கால தாமதத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த கடைசி நேரத்தில் மனுதாரர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பதால் மாநில அரசுக்கும் பொதுமக்களுடைய நலனுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு இந்த நாளை துவங்க இருக்கக்கூடிய நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு பொருந்தாது என உத்தரவிடக் கோரி மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு முடியும் வரை ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.